ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 2-in-1 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 4th வீக்கோட ஃபர்ஸ்ட் டே விளாக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிதிஷ் அப்பாவோட 3 வாரம் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணதோட ரிசல்ட் என்ன, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3rd வீக் அப்பா ஒவ்வொரு யுகம் போகிறதுக்குள்ளே நிதிஷ் அப்பாவுக்கு ஒவ்வொரு யுகம் போன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் டயட் அப்படின்னு இருந்ததே கிடையாது. வாழ்நாளையே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டயட் இருக்காங்க. அதுவும் நான் சொன்னதை அப்படியே 200% ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால கரெக்டாக தண்ணியோட குவான்டிட்டி 4.5 லிட்டர் அப்படின்றது ஒரு நாளைக்கு கரெக்டாக எடுக்கிறாங்க. என்ன ஃபுட்டு சொல்கிறேனோ சாப்பிட முடியாட்டினாலும் சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு காய்கள் வேக வச்சு சாப்பிடும்போது இவ்வளோதான் சாப்பிட தோணும், அதுக்கப்புறம் சாப்பிட தோணாது. ஆனால் என்னென்ன அடுத்த அரை மணி நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கும் குவான்டிட்டி இருக்குது. கொஞ்சம் ஃபில்லிங்காக நீங்கள் பசிக்காட்டினாலும் நல்லா ஃபில்லிங்காக எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு 2-3 மணி நேரம் பசிக்காது. அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால 12:30க்கு சாப்பாடு எடுத்தாங்க மத்தியானம் அப்படின்னா அடுத்து 4 மணிக்கு தான் அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி தோணும். 1 to 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சுக்குவாங்க உடால. அதே நேரத்தில் உட்காந்தே வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், தண்ணி கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா சாப்பாடு கம்மியாக எடுக்கும்போது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அதிகமாக பழமும் தண்ணியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது, உடம்புல சூடு ஏறாது. பெண்களை விட ஆண்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணும்போது அதிகமாக சூடு ஏறும் பாடியில். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். பழங்கள் எடுக்க முடியாது, எனக்கு அந்தளவு எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்றவங்க அவங்க காய்களை நீர்காய்களை வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அவங்க 14 இன்டேக் எடுக்க முடியாது உங்களுக்கு தெரியும். அவங்க பழங்களும் வேக வைத்த காய்கள், நிதிஷ் அப்பாலாம் நான்வெஜ்ஜு பரப்பனை ஊர்வனை எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டியும் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளை முழுக்க நம்ம வெஜ்ஜாக மாற்றி அதுவும் ஸ்டீமில் வேக வச்ச காய்கள் அப்படின்றது கொஞ்சம் உப்பு ஏறவே ஏறாது. நீங்கள் எப்படி உப்பு போட்டாலும் அது உப்பு ஏறவே ஏறாது. அவங்க எல்லாமே சூப்பராக சாப்பிட்டாங்க. அவங்கள வெயிட் லாஸ் அப்படின்ற போது இப்போ அவங்க இருக்கிற வெயிட் அப்படின்றது சண்டே மார்னிங்கில் நான் எடுத்தது 3rd வீக் முடிஞ்சு 4th வீக் ஸ்டார்டிங்கில் இப்போ அவங்க இருக்கிறது 82.05 இருக்காங்க அவங்க. ஸோ இந்த 3rd வீக்கில் அவங்க குறைச்ச வெயிட் அப்படின்றது 2.75 கிலோகிராம் நிதிஷ் அப்பா குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 கிலோ அவங்க குறைஞ்சிருக்காங்க. அதுக்கு உணவுகள் மட்டும்தான் மெயின் ரீசனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 10,000 ஸ்டெப் வாக்கிங் அப்படின்றதும் 7 நாள் அவங்க விடாமல் பண்ணாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸையும் மார்னிங் ஒரு செட், ஈவினிங் ஒரு செட். ஈவினிங்கும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க, மார்னிங்கும் எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவங்க உட்காந்து வேலை செய்யும்போது எனக்கு வெயிட் லாஸ் ஆகாதோன்ற கொஞ்சம் பயம். இன்னொன்று ஏஜ் ஆக நம்மளுக்கு மெட்டபாலிக் ரேட் கம்மியாயிரும், அதுவும் ஒரு பயம். நிதிஷ் அப்பா சொல்கிறது என்னென்னா, முந்தி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றது 5% சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன். அப்படின்னு எனக்கு வெயிட் இவ்வளோ கம்மியாக குறைஞ்சிருக்கு அப்படின்றாரு. அவர் சொல்கிறதே எனக்கே கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. 2.25 கிலோ ஒரு வாரத்தில் குறைச்சிட்டு கம்மியாக குறைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இது அவருக்கு சூப்பரான வெயிட் லாஸ் தான். கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அதோட உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்ற போது உங்கள் வாட்டர் கண்டென்ட்லாம் கிடையாது, இது ஃபேட் லாஸ் தான். ஏன்னா அவங்க எக்ஸசைஸும் டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சத்துக்கள் நிறைந்த ஃபுட் எடுக்கிறது ப்ளஸ் எக்ஸசைஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது வீக்லி 2 kg உங்களால் குறைக்க முடியும். ஆனால் எங்களால் இந்த மாதிரி சாப்பாடு எடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட்டில் ஆளாகிக்கிறீங்க. ஆனால் சூப்பராக ஃபாலோ பண்ண முடியுங்க. கிட்டத்தட்ட நிதிஷ் அப்பா வெயிட் லாஸில் ஆரம்பித்து 3 வாரம் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது நான் 88 கிலோ இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் புது வெயிட் மிஷினில் பார்க்கும்போது 88.5 கிலோ இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ கேஜி குறைச்சிருக்காங்க இந்த 3 வாரத்தில் அப்படின்றது 6.5 கிலோ குறைச்சிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நிதிஷ் அப்பா ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா உட்கார்ந்த இடத்துல எந்திரிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறது கூட நான் கையில் கொண்டு குடிக்கணும். இந்த அளவு எக்ஸசைஸ், இந்த அளவுக்கு வாக்கிங், இந்த அளவுக்கு ஃபுட்டு டயட்டு, இந்த அளவுக்கு 200% ஃபாலோ பண்ணுவார் அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னாலே நிதிஷ் அப்பா தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குனிஞ்சு எதையும் எடுக்க மாட்டார், எல்லாம் நாங்கள் பக்கத்தில் எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு இருந்த ஆள் இப்போ குனிஞ்செல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்தில் அவர் 6.5 கிலோ குறைஞ்சிருக்காரு அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்னி 2 வாரத்தில் அவர் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுவார். உங்களோட வெயிட்டும் கீழே சொல்லுங்கள், அடுத்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ Day 22ஓட விளாக் என்னன்னு பார்க்க போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் ஃபுல் பாடி எக்ஸசைஸ்.
அடுத்த 5 வந்து அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். மஸ்ட்டு எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 5 நிமிஷம் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். அப்போ தான் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் 30 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட் ரெஸ்ட். செகண்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் இன் பிளேஸ் 30 to 40 செகண்ட் பண்ணுங்கள். கால்களை நல்லா இப்படி முன்னாடி மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு முன் வயிறு வைக்காது. நல்லா பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட் ரெஸ்ட். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் 30 கவுண்டிங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட் ரெஸ்ட். ஃபோர்த் எக்ஸசைஸ் லங்ஸ் ஃப்ரண்ட்டில் பண்ணுறது 30 பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட் ரெஸ்ட். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பிளாங்க் 40 செகண்ட். ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 10 second rest. Sixth exercise wall push up. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2
1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 second rest. 7th exercise arm circle clockwise 15 anti clockwise 15 சரியா ready 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 rotation மாத்துங்க 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 second break. 8th exercise 3 exercise வந்து mingle பண்ணுற மாதிரி 1 மடக்கி அப்படியே பின்னாடி இருக்கணும் 1 2 3 4 5 6 7 ஹெவி அதாவது ஓவர் வெயிட் இருக்கவங்க மெதுவாக தான் பண்ணணும் 8 இல்லைன்னா அப்புறம் பெயின் வரும் எனக்கு தெரியுன்றதுக்காக புஸ்கு புஸ்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க 9 10 1 2 3 4 5 10 second rest. 9th exercise வாட்டர் பாட்டில் வச்சு தான் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டர் பாட்டில் வந்து 1 to 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா தம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா 1 2 கிலோ எடுக்க போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை உங்கள் சொல்கிற அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இதான் எக்ஸசைஸ். ரெடியா? 15லேருந்து 20 கவுண்டிங் பண்ணுங்கள், போதுமானது. அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 10 second ரெஸ்ட்டு. ஆமாம், இந்த எக்ஸசைஸ் வந்து 1 கிலோ தான் வாட்டர் பாட்டில் நினைப்போம், ஆனால் பயங்கரமாக வலிக்கும். பட் இப்படி செஞ்சால் தான் நல்லது. சரியா? மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். 10th எக்ஸசைஸ். இது ட்ரைசெப் பைசெப்ஸ் ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எக்ஸசைஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து கீழே கைகளை வச்சு அதுலேருந்து 45 டிகிரிக்கு கைகள் வந்து மேலே கொண்டு போகக்கூடாது, இப்படி எல் ஷேப்பில் அவ்வளோ தூரத்துக்கு தான் வரணும். அது ஒரு 15 பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பண்ணுறது அந்த 45லேருந்து 90 டிகிரி அந்த மாதிரி பண்ணுறது. ரெடியா? ஃபஸ்ட்டு கீழே கைகளை தொங்க விடுங்க. 1 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கை இன்னும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி அகட்டிக்கிட்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 அடுத்த 15 மேலே பண்ணணும். சரியா? கீழே இருந்து 45லேருந்து 90 டிகிரி. 1 2 3 4 5 6 45 டிகிரி தான் எனக்கு கீழே இறக்கணும். 6 7 8 9 10 1 2 3
4 5 10 செகண்ட் ரெஸ்ட். ஓவர் வெயிட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மசில்ஸ் டைட்டன் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், ஸ்கின் டோன் ஆகும். இல்லைன்னா ஒபிசிட்டியில் இருக்கவங்களுக்கு ஸ்கின் அப்படியே லூஸாக, நீங்கள் என்ன தான் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின்னு வந்து டோன் ஆகும், மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நான் வச்சுட்டு கண்டிப்பாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸசைஸ் அப்படின்றது நிதிஷ் இப்போ மார்னிங்லேயே பண்ணிட்டாங்க. 5:30க்கே பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 6:15க்கு மேலே வந்து வாக்கிங் போகலான்ட்டு இருக்கோம். சண்டேனால கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்ட்டு. அதனால் எந்திரிச்சனுமே மார்னிங்லேயே பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டை அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ எக்ஸசைஸ் பண்ணாலும் கூல்டவுன் மஸ்ட்டு. 5 நிமிஷம் கண்டிப்பாக கூல்டவுன் பண்ணுங்கள். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு 8 மணிக்கு நிதிஷப்பா எடுக்கிறது வந்து சீரகம், சோம்பு, வெந்தயம் ஊற வச்ச தண்ணி எடுக்கிறாங்க, ஒரு 350 ml. அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பு, ஊற வச்ச கருப்பு உளுந்த திராட்சையை 5 எடுத்துக்கிறாங்க. நிதிஷப்பா மார்னிங் எடுக்கிற டிஃபன் அப்படின்றது முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ஒரு கேரட் ஒன்று, ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து அன்னாச்சி பழம், பப்பாளி பழம் வந்து கொஞ்சமாக இருக்கிற அளவுக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்லைஸ்க்கு வந்து தண்ணி பழம். இதுதான் 4th வீக்கோட ஃபஸ்ட்டு டே வந்து நிதிஷப்பா எடுக்கிற ஃபுட் அப்படின்றது. இதுதான் மார்னிங் டிஃபனாக. மத்தியான சாப்பாடாக நிதிஷப்பா எடுக்க போகிறது. இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 10 மணி தான் ஆகுது. என்னென்னா நாங்கள் டிஃபன் கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கால் வலி, அதனால் ஆஸ்பத்திரி காமிக்கிறதுக்காக தாம்பரம் போகிறோம் நாங்கள். அதனால் எங்கே போனாலும் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஃபன் பாக்ஸில் எல்லாம் நிதிஷப்பாக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் நாங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீன்ஸு பாசிப்பருப்பு போட்டு பொரியல், கீரை துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இது என்னென்னா மணத்தக்காளி கீரை. அந்த தக்காளிலாம் சேர்ந்து போட்டு தான் செய்யணும். கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து நீங்கள் துவரம்பருப்பு போட்டு செஞ்சீங்கன்னா அந்த கசப்புத்தன்மைலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் திருக்கி போட்டிருக்கேன். மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கும் நல்லது. அது மாதிரி அல்சர் இருக்கவங்க, வாயு புண்ணு, குடல் புண், இவங்கெல்லாம் வந்து மணத்தக்காளி கீரை வாரத்தில் 3 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். உள் உறுப்புகள் இருக்கிற புண்ணு வந்து ஆற்றுறதுக்கு மணத்தக்காளி கீரை நல்லா யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி மத்தியானமாக நிதிஷப்பா எடுக்கிறது இதுதான். எங்கே போனாலும் டிஃபன் பாக்ஸில் வச்சு தான் கட்டி கொடுத்துருவான். ஆஃபீஸ் போகும்போது கீரை டெய்லி நிறையா வைக்க சொல்லுவாங்க நிதிஷப்பா. ஏன்னா எல்லோரும் பங்கு போட்டுருவாங்க. பொரியல் வந்து நிறையா வைப்பாங்க. எப்போவுமே இந்த கிண்ணம் தான் பெரிய கிண்ணமாக வச்சு, இந்த கிண்ணத்துக்கு 2 பொரியல் 2 கிண்ணம் வைப்பேன். மத்தியான சாப்பாடு நிதிஷப்பா கட்டியாச்சு. முடிஞ்சால் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். மத்தியான சாப்பாடு நிதிஷப்பா டிஃபன் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. வெளியே போனதுனால கொஞ்சம் வேலை இருந்தது, ஹாஸ்பிட்டல் அங்கங்கே அலைஞ்சிட்டு வந்து வேகமாக சாப்பிட்டுட்டாங்க. அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாயந்தரம் நாங்கள் போயிட்டு வரும்போது சரணா ஸ்டோர் போயிட்டு வந்தோம். அங்கே வந்து அன்னாச்சி பழ ஜூஸ் குடித்தாங்க, நோ சுகர். வாழ்நாளே நிதிஷப்பா வெளியே கடையில் சுகர் ஐஸ் இல்லாமல் வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. ஒரு அன்னாச்சி பழ ஜூஸ் குடித்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ராத்திரி வந்து ஒரே ஒரு செவ்வாழை மட்டும் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ராத்திரியை வந்து அவங்க அது மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க, போதுன்ட்டாங்க. Day 22 வந்து நிதிஷப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்களோட டயட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.